ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். மூவி ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன். காரணம், பாஸ்ட் 8 டேஸாக லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆன படங்கள் எதுவுமே என்னால் ரிவ்யூ பண்ண முடியல. காரணம், பர்சனலாக சில இஷ்யூஸ் வந்துருச்சு. அதனால் என்னால் படம் பார்க்க முடியல, பார்த்து மூவி ரிவ்யூ பண்ண முடியல. என்னன்னு தெரியல, இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து அடுத்தடுத்து இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு லாங் பிரேக்கில் வீடியோஸ் போட முடியாமல் போயிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹிந்தி படம். படத்தோட நேம் துரந்தர் த ரிவெஞ்ச். இது துரந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி. டிசம்பரில் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனிச்சு. செகண்ட் பார்ட்டை ஷார்ட் டியூரேஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஆதித்யா தர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை டைரக்ட் பண்ண அதே டைரக்டர் தான். இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரன்வீர் சிங் இந்தியாவோட ஸ்பை ஏஜென்ட். அவர் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்க டெரரிசத்தை காலி பண்ணுறதுக்காக வருவார். அதாவது பாகிஸ்தானுக்குள்ள டெரரிசத்தை உருவாக்குற, டெரரிசத்தை கன்னியூ பண்ணுற மாரி இருக்க எல்லாரையும் கொல்லணும் அப்படிங்கிற மோட்டிவில் பாகிஸ்தானுக்குள்ளே வந்திருப்பார். அதோட ஆக்ஷனாக ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் பாகிஸ்தானோட டெரரிசத்துக்கு முக்கியமான புள்ளியாக இருக்க அக்ஷய் கண்ணாவை வந்து கொண்டிருப்பாரு. அதோட தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருப்பாங்க. இப்போ ரிலீஸ் ஆயிருக்க செகண்ட் பார்ட்டில் ரன்வீர் சிங் யாரு, எப்படி ஸ்பை ஆகுறாரு, அவர் பாகிஸ்தானுக்கு போன மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாரா இல்லையா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் துரந்தர் த ரிவெஞ்ச். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பார்ட் மாரியே தான் இந்த பார்ட்டையும் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சோ அதே மாரி தான் இந்த பார்ட்லேயும் டெக்னிக்கல் விஷயங்கள் செம்மையாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அக்ஷய் கண்ணா அந்த நெகட்டிவ் ரோலை செம்மையாகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அவர் தான் மெயின்கிற லெவலுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. இந்த பார்ட்டில் ஹீரோவான ரன்வீர் சிங் மிரட்டி எடுத்திருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கில் வர அவரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவர் டோட்டலாக கன்வெர்ட் ஆகி செகண்ட் ஹாஃபில் வர அவரோட பர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன்னு எல்லா இடங்கள்லையும் அவர் அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட 4 hours கிட்ட ஓடுது. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை இந்த படத்தோட டைரக்டரான ஆதித்யா தர் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அவரால் முடிஞ்ச லெவல் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படியோ கிட்டத்தட்ட அதே மாரி தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில் படத்தோட ஸ்டார்டிங் ஓகே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக டவுன் ஆகுற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. இன்ட்ரோவல் பிஃபோர் கொஞ்சம் பிக்கப் ஆகி நல்லாவே இன்ட்ரோவில் முடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட், செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கிட்டத்தட்ட அதே தான். செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்லேருந்து போக போக லைட்டாக டவுன் ஆகி அதுக்கப்புறம் படம் பிக்கப் ஆகி சுவாரஸ்யமாகவே கொண்டு போகிறாங்க. லாஸ்ட் 20 minutes பயங்கர சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட்டு அல்டிமேட். நான் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணல. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் பார்ட் மாரி செகண்ட் பார்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்துக்கும் லாஜிக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ஒரு ரியல் ஸ்பையோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் சினிமாத்தனம் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எக்ஸ்ட்ரீமான வயலன்ஸ் இருக்கு. இந்த லெவல் வயலன்ஸ் இருந்திருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் வில்லன் கேரக்டர்ஸை செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. காரணம், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அக்ஷய் கண்ணாவை பயங்கர ஸ்ட்ராங்காக காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் ராம்பாலையும் பயங்கர ஸ்ட்ராங்காக காட்டுவாங்க. பட் செகண்ட் பார்ட்டில் எல்லாருமே வில்லன்கள் எல்லாம் டம்மியாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் ஒரு ட்ராபேக் மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் துரந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இப்போ ரிலீஸ் ஆயிருக்க செகண்ட் பார்ட்லேயும் டெக்னிக்கல் விஷயங்கள், படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே சில இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாரி ஃபீல் ஆனிச்சு. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக தான் போணுச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, துரந்தர் பார்ட் 1 உங்களுக்கு பிடிக்குன்னா துரந்தர் த ரிவெஞ்ச் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தில் பயங்கர எக்ஸ்ட்ரீமான வயலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி படம் தான். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.